இந்த வீடியோ 25 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டுமே. என்ன பண்ற? சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? ரொம்ப வேலையா? ஏன் டயர்டா இருக்க? சினிமா ஒரு கோவில் போலாமா? சரி, உடம்பு பாத்துக்கோ, குட் நைட். இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க உங்க பாய் ஃப்ரெண்ட் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் தான் பேசியிருப்பீங்க. இந்த வார்த்தைகள் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப சாதாரணமான வார்த்தைகள் தான். ஆனா இந்த வார்த்தைகளை கடைசியா உங்க அம்மா கிட்ட எப்ப கேட்டீங்கன்னு ஞாபகம் இருக்கா? அட அம்மா தானே அப்படின்னு அலட்சிய வார்த்தையை மனசுல வச்சுக்கிற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா பிளீஸ் இந்த வீடியோவை பார்க்காதீங்க. சத்தமின்றி யுத்தமின்றி ரத்தம் மட்டுமே சூழ்ந்த ஒரு உலகம், இரவு பகல் இரண்டுமே ஒன்றான ஒரு உலகம், கள்ளம் கபடம் ஏதுமின்றி கண்மூடி உறங்கும் காரிருள் நிறைந்த ஓர் உலகம், பொன் பொருள் செல்வம் என பூமியில் 1000 கிடைத்தாலும் மீண்டும் போய் பார்க்க முடியாத ஓர் புனிதமான உலகம் நம் தாயின் கருவறை. அக்கருவறையில் நம்மை சுமந்து, பின் மடியில் சுமந்து, பிறகு தோளில் சுமந்து, என்றும் மனதில் சுமப்பவள் நம் தாய். பொதுவாக நம்முடைய முதல் 10 வயது வரை நாம் செய்த செயல்கள் யாவும் நமக்கு ஞாபகம் இருப்பதில்லை. அந்த 10 வயது வரை நமக்கான தேவைகள், நமக்கான பாதுகாப்பு, நமக்கான அன்போடு நம்மை அரவணைப்பது நம் அன்னை மட்டுமே. 10 வயசு வரைக்கும் தானே என்று இயல்பாக சொல்லிவிட முடியாது. நமக்கான 10 வயது என்பது நம் அன்னைக்கான 10 வருடம். திருமணமான பிறகு உங்களை சுமக்க ஆரம்பிக்கும் 10 மாதத்தில் துவங்கி பின் அவளுடைய 10 வருடத்தை நமக்காக அர்ப்பணித்து வளர்க்கிறாள். அதன் பின் அவர்களின் வேலை அவ்வளவுதானா என்று ஒதுக்கிவிட முடியாது. உங்களின் 10 இருந்து 13 வயது வரைக்கும் குடும்பத்தை கவனித்தும், வீட்டு வேலைகளை செய்தும், குடும்ப பிரச்சனையை சந்தித்தும், அதற்கான தீர்வையும் தேர்ந்தெடுத்து மேலும் நம்மை அடுத்த கட்ட வளர்ப்புக்கு எடுத்துச் செல்கிறாள் நம் அன்னை. 14 இருந்து 16 வயது வரை நம்முடைய கல்வியின் மீது அவர்களின் முழு கவனத்தை செலுத்தியும் மேலும் ஒரு சிறந்த நண்பராகவும் உருவெடுக்கிறாள் நம் தாய். 17 வயதில் நாம் கல்லூரிக்கு கால் வைக்க அவள் பல வங்கிகளிலும் நகை அடகு கடைகளிலும் கால் வைத்திருப்பாள். உங்கள் கனவை நினைவாக்க சில சமயங்களில் தூக்க கனவையும் அவள் இழந்திருப்பாள். உங்கள் 22 வயது வரை ஒருவேளை நாம் காதல் பயம் படும் பட்சத்தில் தாய்க்கே ஆன கோவத்தில் நம்மை கண்டிக்கிறாள். 22 வயது முதல் இன்றைய நம் வயது வரை அவள் காணாத உலகத்தை நீ காண பிரார்த்தனை செய்கிறாள், விரதம் இருக்கிறாள். நாம் வெளியூர் சென்று வேலை செய்யும் பட்சத்தில் நம் நினைவுகளோடு காலத்தை கடக்கிறாள். வாழ்நாளில் தனக்காக வாழ்வதை விட தன் பிள்ளைகளுக்காக வாழ்பவள். தான் சோர்வடைந்தாலும் நமக்கு சோறு போட மறக்காதவள். இவள் உடை, உருவம், பேச்சு அழகில்லை என்றாலும் இவள் புன்னகை போதும், உலகமே கண்ணீர் விடும். துன்பங்களையும் கொடுமைகளையும் சந்தித்துக் கொண்டே வாழ்ந்து, தாய் வீடு பக்கமிருந்தும் உறவினர்கள் அருகிலிருந்தும் உதவியென்று போகாமலே உன்னதமாக வாழ்ந்து, கட்டியவனின் பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசாமலே பசியும் பட்டினியுமாக சில சமயம் வாழ்ந்து, இன்று நமக்கான தேவதையாக, கடவுளாக நம்மை என்றும் உருக்கும் உயிர் அம்மா.